ஸ்வீட் கார்ன் சீஸ் நக்கட்ஸ் வீட்லேயே செஞ்சிடலாங்க. இப்போ நக்கட்டை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. கார்ன் சீஸ் உருளைக்கிழங்கு இருந்தால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு நக்கட் செஞ்சிடலாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் கார்ன் சீஸ் நக்கட் செஞ்சிடலாமா? ஒரு ஸ்வீட் கார்னை வேக வச்சு இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். கத்தியால் இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்தோம்னா நமக்கு ஸ்வீட் கார்ன் ஈஸியாக உரிக்க வரும். இது போல் ஒரு ஸ்வீட் கார்னை நம்ம உரித்து வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்க தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையால் மசிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு ஷ்ரெட்டட் மொசரல்லா சீஸை சேர்த்துக்கலாம். 1 கப்பு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு கார்னை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா உருளைக்கிழங்கும் சீஸும் கார்னும் ஒன்றா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மசிச்சு நம்ம சேர்த்துக்கணும். கரண்டியால் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் கொட்டிடலாம். இப்போ நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள், உருண்டை பண்ண முடியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ ஃப்ளாட்டாக ஏதாவது ஒரு தட்டில் கொட்டி நல்லா அழுத்தி விடணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து ஓரத்தில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ திக்னஸ்ஸு அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி பீசஸாக எடுத்துக்கலாம். அதுக்கு முதல்ல நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு கத்தியால் நமக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். ஷேப் பண்ணி எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லா ஸ்கொயர்ஸையும் நல்லா ஷேப் பண்ணி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். ஷேப் வந்து நம்ம இஷ்டம்தாங்க, எந்த ஷேப் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ நம்மளோட சாய்ஸ் தான். இல்லைனா ரவுண்டு கூட பண்ணிக்கலாம். நக்கட்ஸ் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர், 1/2 கப்பு மைதா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் சேர்த்த பிறகு 1.5 கப்பு தண்ணி விட்டுட்டு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்லரி ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கணும். இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நக்கட்ஸை இந்த ஸ்லரியில் டிப் பண்ணிடலாம். நல்லா எல்லா பக்கமும் பைண்ட் ஆகிற அளவுக்கு டிப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் சேர்த்து பிரெட் க்ரம்ஸை இதுக்கு மேலே அப்படியே தூவி விடணும். நல்லா எல்லா பக்கங்கள்லையும் படுற மாதிரி தூவி விடணும். தூவி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கோட்டிங் போடணும். அதனால் மறுபடியும் இந்த என்ன பண்ணணும், ஸ்லரியில் போடணும். ஸ்லரியில் இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். இன்னொரு கோட்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் இதை என்ன பண்ணணும்னா பிரெட் க்ரம்ஸில் கோட்டிங் கொடுத்து எடுக்கணும். 2 டைம் இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு வந்து நக்கட்ஸ் நல்லா வரும். அதனால் 2 டைம்ஸ் நம்ம வந்து ஸ்லரியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்தோம்னா நக்கட்ஸ் சூப்பராக வரும். அப்போ தான் கோட்டிங்கும் நல்லா இருக்கும், சீஸும் கார்னும் வெளியில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சிடணும். இதே போல் எல்லா நக்கட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த நக்கட்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப்டர் நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா ரெஃப்ரிஜரேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ஸோ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த நக்கட்ஸை ஒரு 4-5 போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விடணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுக்கணும். ஃபாஸ்ட்டில் இருந்தால் கருகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா 2 பக்கமும் நல்லா வேகணும். இப்போ வெந்து வந்துடுச்சு.
நக்கட்ஸை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியான நக்கட்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம நினச்ச மாத்திரத்தில் நம்ம வீட்லேயே இது செஞ்சிடலாம். டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பியான க்ரன்ச்சியான கார்ன் சீஸ் நக்கட் ரெடி. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சீஸியாக ஜூஸியாக வருது பாருங்கள். சுட சுட சீஸியாக வருது பாருங்கள். இதை சாஸில் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக நம்ம வெளியில் போய் அலைய தேவையில்லை. கார்ன், சீஸ், உருளைக்கிழங்கு இருந்தால் வீட்டிலே செஞ்சு அசத்தலாங்க.